தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பென்யாமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத வசனத்திலே மோசே இஸ்ரவேலை குறித்து இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லி அந்த ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் இங்கே கூறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பென்யாமீனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு அவன் பிரியமானவன் என்று ஒரு வார்த்தை என்னுடைய கவனத்தை இன்றைய செய்திக்காக ஏற்றிருக்கிறது. இங்கே சொல்லப்படுறது பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். இந்த வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், தேவனுக்கு அல்லது கர்த்தருக்கு நாம் எப்படி பிரியமாக இருப்பது, அல்லது தேவன் நம்மேல் கொள்ளும் அவருடைய பிரியம் என்ன? கர்த்தருக்கு மகிமை. இங்கே பென்யாமீன் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தானாம். அப்படியானால் கர்த்தர் அவன் மேலேயும் ரொம்ப பிரியமாக கட்டாயமாக இருந்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பலரையும் குறித்து இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் புகழ்ந்திருக்கிறதை வேத புஸ்தகத்திலே பல இடங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் தமது ஜனத்தை கைவிடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அல்லது நம்மை பார்த்து அவருக்கு நாம் பிரியமானவர்கள் என்று தேவன் ஏன் சொல்லுகிறார்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். இந்த பூவுலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பல இன மக்கள் இருக்கிறாங்க, பல விதத்தில் பல தேச மக்கள் இருக்கிறாங்க, பல தரத்தில் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் அவருக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை தமக்கு சொந்தமான ஜனங்களாக ஏற்படுத்தி கொள்வதற்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். எல்லா காலத்திலையும் நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் எப்பொழுதுமே தெரிந்தெடுத்து வைத்திருப்பார். அன்றைக்கி ஆதியா புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது முதல் மனிதனாகி ஆதாம் ஏவாளை தேவன் படைத்த பிறகு
நோவாவின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும், தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவனை விட்டு தூரமாக பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே அசுத்தத்திலே வாழ்ந்து, தேவனுக்கு முன்பாக பயங்கரமான அசுத்த வழிகளிலே ஜனங்கள் நடந்தபோது ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தனக்கு சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்தார். அது நோவாவினுடைய குடும்பம் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் வரிசையாக வேத புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நோவாவின் காலத்துக்கெல்லாம் பிறகு ஆதியாம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது அங்கே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தனக்கு பிரியமான ஒரு ஜனமாக, மனுஷனாக தேவன் தெரிந்து கொண்டு, அந்த ஆபிரகாமோடு தேவன் வாக்கு பண்ணினார், உன் சந்ததி பூமியின் கடற்கரை மணலத்தினையாகவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் காலாகாலங்களில் தனக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை அவர் தெரிந்தெடுத்து, அவர் பிரித்து, அந்த ஜனத்தோடு பேசி, அந்த ஜனத்துக்கு அவர் நன்மை செய்து, இப்படி வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிற இடங்களிலெல்லாம் தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை ஆண்டவர் எல்லா காலங்களிலும் தெரிந்தெடுத்து பயன்படுத்தினதாக வேதத்தில் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் படித்து பாருங்கள், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேர் யாக்கோபு. ஆனால் ஏசாவை தேவன் தள்ளி யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டது அவனுடைய சந்ததியிலிருந்து 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள் வந்தது. அந்த 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் யாக்கோபின் வயிற்றிலிருந்து, யாக்கோபின் இடத்திலிருந்து தேவன் தந்து, அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மக்கள், அந்த ஆபிரகாமின் வழியாக வந்த ஜனங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அதனால இங்கே நம்ம பென்யாமீனை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பென்யாமீனை ஆண்டவர் அவருக்கு பிரியமானவனாக அங்கே தெரிந்தெடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, கடவுளாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும்போது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் தமது ஜனத்தை கைவிடார். அப்போ ஆண்டவர் தமக்கு பிரியமான ஒரு கூட்டம் மக்கள், தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் மக்களை எல்லா காலத்திலையும் ஆண்டவர் தன்னோடு கூட வைத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறதாக வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன? அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு காலங்களிலும் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஜனத்தின் மேலே அவர் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார் என்பதற்கு வேதவசனத்தில் நிறைய ஆதாரங்களை நாம் எடுத்து சொல்ல முடியும். அவர் பிரிய வைத்திருக்கிற ஜனங்களுக்கு அவர் என்னதெல்லாம் செய்கிறார் நீங்கள் வாசித்து பாருங்கள். எண்ணாம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது என்று பார்க்கிறோம். இங்கே பிலேயாம் என்கிற இந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவர் பிரியம் வைத்திருக்கிற அவருடைய ஜனத்தை சபிப்பதற்கு கூலி வாங்கி கொண்டு இவன் அந்த ஜனத்தை சபிக்கும்படியாக வருகிறான். ஆனால் தேவன் அந்த ஜனத்தின் மேலே பிரியம் வைத்திருந்ததுனால அவர் சொல்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் அவருக்கு ரொம்ப விருப்பம், அவரை அந்த ஜனத்தை யாருமே சபிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், பிரியம் வைத்திருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். நீங்கள் இன்றைக்கு இந்த தேவனுடைய ஜனமாக மாறி இருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா?
உங்களை ஆண்டவர் பார்த்து பென்யாமீனை பார்த்து சொன்னது போல, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொன்னது போல, உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இவன் என்னுடைய பிரியமான பிள்ளை, இவன் என்னுடைய பிரியமான மகள், பிரியமான மகன் என்று உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோமா? பல நேரங்களில் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு தேவனுக்கு முன்பாக தேவன் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற அந்த கனத்தையும் மேன்மையும் நம்ம சில நேரங்களில் இழந்து போய்விடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானது அவருடைய ஜனத்தின் மேலே அவர் வைத்திருக்கிற அந்த பிரியத்தின்படி அந்த ஜனம் தேவன் எதன் மேலே பிரியப்படுகிறார் என்று நீங்கள் படித்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படிவதை பார்க்கலும் தகன பலிகள் எனக்கு பிரியமாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷன் அவரை எப்படி பிரியப்படுத்த முடியும்? எப்படி இவன் எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சொல்லுவான் என்றால், அவருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அந்த கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. இங்கே சவுலை குறித்து பார்க்குறோம். சவுல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அமலேக்கியர்களை முற்றிலுமாக நீ அழிக்கணும், அவங்க என் ஜனத்துக்கு இடையூறு பண்ணினாங்க, அதனால் அவங்கள முற்றிலும் அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சவுலிடத்தில் சொல்கிறார், ஒரு பெரிய வேலையை கொடுக்குறார். ஆனால் சவுல் என்ன செஞ்சார்னா, அங்கே இருக்கிற மேல்தரமான ஆடு மாடுகளை எல்லாம் அவன் வைத்து கொண்டு உதவாதவைகளை எல்லாம் கொண்டு போடுகிறதை பார்க்கிறோம். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு, சவுலே நீ எல்லாவற்றையும் செஞ்சிட்டியா? நான் சொன்ன மாதிரிக்கு எல்லாம் செஞ்சியா? கர்த்தர் சொன்ன மாதிரிக்கு கீழ்ப்படிந்தியான்னு கேட்கும்போது அவன் சொன்னால், நான் எல்லாம் சரியாக செஞ்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக ஜனங்கள் அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்யக்கூடிய பலியெல்லாம் பார்க்கிலும் நீ எனக்கு கீழ்ப்படுகிறதும் எனக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சில நேரம் பாருங்கள், சின்ன விஷயத்தில் தவறு செய்துவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாததை செய்துவிட்டு நமக்கு இருக்கிற பணத்தை கொண்டு போய் நம்ம நிறைய அள்ளி கொண்டு போய் கொடுப்போம், இன்னும் காணிக்கைகள் நிறைய கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதுல தவற விட்டுருவோம். இப்படி தவற விடுகிறதுனால கர்த்தர் எதை அங்கீகரிக்கிறார்னா, நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படுகிறத தான் அவர் விரும்புகிறாரே தவிர அந்த இடத்துல நம்முடைய காணிக்கை முதன்மை பெறாது. சில இடங்களில் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குற காணிக்கையை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், அதை ஆசீர்வதித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்குறீங்க, ஊழியத்தை தாங்குறீங்க, ஊழியத்துக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஆண்டவர் பிரியப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. ஆனால் மறுபுறத்தில் கீழ்ப்படிதல் இல்லாமல் நாம் காணிக்கை கொடுத்தால் அங்கே காணிக்கையா நம்முடைய கீழ்ப்படிதலா என்று கேட்டால் அங்கே தெய்வத்துக்கு பிரியமானது எது? நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது தான் தெய்வத்துக்கு பிரியமானதாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்லையும் கூட நம்ம தேவனுக்கு படிவதை குறித்து ஆண்டவர் பிரியமான காரியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்தில் கொண்டு வந்து தப்புவித்தார் என்று இங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சங்கீதத்திலையும் நீங்கள் பார்க்க முடியும். அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடியால், ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார்? நம்மளை விசாலமான இடத்துல கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் மேலே தேவன் பிரியமாக இருந்தார் என்று சொன்னால் அந்த மனிதனை ஆண்டவர் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை விசாலமான நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அவனை விடுவித்து அவனை விசாலமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவனை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. இன்னும் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 37:23 வாசித்து பாருங்கள். நல்ல மனுஷனுடைய வழியின் மேல்
அவர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமான வழியில் நம்ம நடந்து கொண்டிருந்தால் தேவன் பிரியப்பட மாட்டார். பாவ வழியில் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மேலே தேவன் பிரியப்பட மாட்டார். என்ன சொல்கிறார்? நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பைபிள் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் நல்ல மனுஷர்களாக. எப்படி நல்ல மனுஷராக இருக்க முடியும்? நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நல்லவங்களாக வாழணும், கேடு செய்யக்கூடாது, யாருக்கும் விரோதமாக எந்த தீங்கும் செய்யக்கூடாது, நம்ம எப்போவுமே நல்லவங்களாக வாழணும்னு சொல்லி பலமுறை முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்மளால் முடியலை. யோசித்து பாருங்கள். நீங்கள் நல்லவங்களாக வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த உலகம் பொல்லாத ஒரு உலகம். இந்த பொல்லாத உலகம் நம்மளை எப்படி பார்த்தாலும் நம்மளை தவறு செய்கிறதுக்கு தூண்டுகிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது, அசுத்தமானதை செய்வதற்கு தூண்டுகிறது. இந்த உலகம் நமக்கு நல்லவங்களாய் வாழ்கிறதுக்கு சாதகமாக இல்லை. அருவருப்பான காரியங்களையும் அசுத்தமான காரியங்களையும் செய்வதற்கு நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளுகிற ஒரு உலகம்தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நல்லவங்களாக வாழணும்னா நம்முடைய சொந்த முயற்சியினால் நம்ம வாழவே முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய நற்கிரியைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு அழுக்கான கந்தையாக இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய செயல்கள் அநேக நேரம் தேவனுடைய பார்வையில் ஒரு அழுக்கான கந்தை போல் இருக்கிறது நம்முடைய நற்கிரியைகள் எல்லாம். ஆனால் நம்முடைய சுயமாக நம்ம நல்லவங்களாக இருக்க முடியாது. நம்மளை நல்லவர்களாய் மாற்றுகிறது யார் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் தான். கர்த்தர் தான் ஒரு மனுஷனை நல்ல மனுஷனாக மாற்ற முடியும். இந்த கேடு நிறைந்த உலகத்தில் நம்மளை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிற செயல் ஆண்டவருக்குத்தான் இருக்கிறது. அரசாங்கத்துக்கோ அதிகாரத்துக்கோ சட்டத்திட்டங்களுக்கோ ஒரு மனுஷனை நல்லவனாக மாற்றிட முடியாது. ஆனால் நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தான் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்ற முடியும். அப்படி ஆண்டவர் நல்லவனாய் மாற்றியிருக்கிற அந்த மனுஷனுடைய வழியின் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பை குறித்து நம்ம ஆதியா புஸ்தகத்தில் படிக்கும்போது அந்த மனிதன், அவனுக்கு எத்தனையோ தீமைகள் அவனை தேடி வந்தது, பாவ இச்சைகள் அவனை இழுத்தது. ஆனால் அவன் உத்தமமாய் உண்மையாய் நேர்மையாய் தேவனை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது அவனுக்குள்ளே. நீங்களும் கூட பாருங்கள், உங்களுக்கு நல்லவங்களாக வாழணும்னு ஆசை இருக்கும், ஆனால் உங்களால் முடியாது. நான் எப்படி நல்லவனாக வாழணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி உலகத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு அண்டைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் நீக்கி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை ரட்சித்து உங்களை மேன்மைப்படுத்த முடியும். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். பாருங்கள், இங்கே தாவீது என்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு தவறுதலில் விழுந்து விட்டான், ஒரு பாவத்தில் அகப்பட்டு விட்டான். அவன் நல்ல மனுஷனாக இருந்தான், ஆனால் அவனுடைய வழியின் மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தார். ஆனால் அவன் வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்தது. அவன் தன்னை மறுபடியும் கழுகி பரிசுத்தமாக்குவதற்காக தேவன் அண்டைக்கு ஓடி போய், ஆண்டவரே என்னை நீர் சுத்திகரியும் அப்படின்னு சொல்கிறான். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். நீங்கள் உங்கள் இருதயம் சுத்தமாகிறதுக்கு யாரிடத்துக்கு போகிறீங்க? உங்கள் இருதயம் பரிசுத்தம் அடைகிறதுக்கு எதை செய்கிறீங்க? உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் எந்த வழியை தேடுறீங்க? நம்முடைய இருதயம் சுத்தமடைகிறதற்கு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் வழி இல்லை. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒன்று ஆண்டவராக இயேசுனுடைய ரத்தம், ரெண்டாவது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலம் மட்டும்தான் நம்முடைய இருதயம் பரிசுத்தம் அடையும். இந்த கர்த்தருடைய வேதத்தை நம்ம இருதயத்தில் வைக்கும் பொழுது அந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணும். 119வது சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று 119:9 நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வழிகளை சுத்தம் பண்ணுவது, நம்மை சுத்தம் பண்ணுவது ஆண்டவருடைய வார்த்தை தான், ஆண்டவருடைய வசனம்தான்.
இன்னும் நீங்கள் ஒன்று யோவானில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வழிகளை சுத்தமாக்குவது, நம்மளை பரிசுத்தமாக்குவது, நம்மளை நல்ல மனிதர்களாய் மாற்றுவது ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் தான். நீங்கள் ஆண்டவரத்தில் போய் உங்களுடைய குறைகளை அறிக்கை செஞ்சு பாருங்கள். உங்கள் குற்றங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, என்கிட்ட நிறைய பாவம் இருக்குது, என் குற்றத்தை எப்படியாவது மன்னித்து என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவனுடைய வழிகள் நல்ல வழிகள் இல்லை, அவன் நல்ல மனிதனாகவும் இல்லை என்றால் அவனை நல்ல வழி மனிதனாக மாற்றுவது எது? ஆண்டவர் தான். பாவங்களை ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்யணும், அறிக்கை செஞ்சு அதை விட்டு விடணும். ஆண்டவரே, நான் விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தெய்வம் இரக்கம் பாராட்டி நம்முடைய வழிகளை சுத்தம் பண்ணுவாராம். இன்னும் நம்ம படிக்கும்போது சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தில் 30, 31 ஆகிய 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அங்கே கர்த்தர் ஒரு அழகான காரியத்தை சொல்கிறாரு. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? நம்ம செலுத்தக்கூடிய பலியோ, நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கையோ, நம்ம செலுத்தக்கூடிய உலக பிரகாரமான மற்ற எந்த காரியத்தையும் விட கர்த்தர் அதையும் தாண்டி ஒன்று நமக்கு சொல்கிறாரு. தேவனுடைய நாமத்தை பாட்டுனால துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துகிறதான் தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமா. இப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறி இருக்கிறாங்க. தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுமா? அந்த தாவீது ஆண்டவரை துதிக்கிறதுல ரொம்ப முதன்மையான ஒரு மனுஷன். சங்கீதம் 150 சங்கீதம் பைபிள் இருக்கிறது. இந்த சங்கீதங்களில் பல பகுதிகளில் படித்து பாருங்கள். தாவீது தேவனை அதிகமாய் துதித்திருக்கிறான், அதிகமாய் தேவனை ஆராதித்திருக்கிறான். அவருடைய துதியின் சங்கீதம் தான் இந்த பைபிளில் நிரம்பி இருக்குது. தாவீதுக்கு எப்போவுமே கர்த்தரை துதிக்கிறது தான் அவருடைய வேலையாகவே இருந்திருக்கிறது. அப்போ பாட்டினால் அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரத்தோடு அவரை மகிமைப்படுத்தணும். இதுதான் கடவுளுக்கு பிரியமானது. நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு அவரை துதிங்க. உங்கள் வாயில் எப்பொழுதும் துதி இருக்கட்டும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பார்த்தீங்களா? அதே மாதிரி எப்பொழுதும் நம்ம வாயில் தேவனை துதிக்கிற சத்தம் இருக்கட்டும். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் துதியின் சத்தம் எழும்பட்டும். ஆலயத்தில் போய் தேவனை துதிக்கிறதற்கு முதலிடம் கொடுங்க, ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரை துதிப்பது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இன்னும் சங்கீதத்தில் 143:10 படிச்சிங்கன்னா சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். நம்ம சில நேரம் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சில நேரம் நம்மளால் பிரியமானதை செய்ய முடியலை. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு போதிங்க, நான் என்னென்ன வழியிலலாம் உங்கள் பிரியமான வழியில் நடக்கணுங்கிறத எனக்கு போதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவருக்கு பிரியமான வழி எது, அவர் எதுலெல்லாம் பிரியப்படுறாருங்கிறத அழகாக கற்றுக் கொடுத்து போதித்து நம்மளை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா அப்படியே கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருந்து பாருங்கள். ஆண்டவர் பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். அவருடைய கிருபைக்கு காத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தேவன் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் முற்றிலும் தேவனை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு மனுஷனாக, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக, ஒரு பிரியமான ஜனமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உங்களை மட்டும் பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழணும், மனுஷனுக்கு பிரியமாய் வாழ ஆசைப்படாமல் தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷனாக என்னை நீர் உயர்த்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா?
அன்பு தகப்பனே, இந்த நாளிலே உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து சாட்சியாக இருக்க நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். உங்களுக்கு பிரியமாய் வாழ முடியலைங்கிற ஏக்கமும் வேதனையும் இருக்கிற அநேகர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் தேவனுடைய அற்புதம் நடக்கட்டும். வியாதி, பலவீனம், சோர்வு, கடன் பிரச்சனைகள், இன்னும் பலவிதமான சத்துருவனுடைய போராட்டங்கள், இதிலெல்லாம் சிக்கி தவித்து வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட, தொடப்பட, விடுவிக்கப்பட, சுகமடைய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். போராட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை தேவன் ஒன்று சேர்ப்பீராக. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்ப பிறப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் வியாதி படுக்கையில் வேதனைப்பட்டு கொண்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை அவங்க ஜெபத்தை கேட்டு மரண படுக்கையை கர்த்தர் நீக்கி போடுவீராக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Thuthukudi. Contact 944 277 8986.